This is Nova Technic. இது நம்ம HTML சீரிஸோட டே 5. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்விஜி பற்றின அதான் டாபிக். எஸ்விஜி பற்றின திங்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்விஜி அப்படின்னா என்ன? எஸ்விஜி அப்படின்னா ஸ்கேலார் வெக்டார் கிராஃபிக். இதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இதெல்லாம் வந்து எஸ்விஜி அந்த இன்னொன்று லாங்குவேஜ் சொன்னேன், XML நினைக்கிறேன். அதெல்லாமே வந்து என்னென்னா மார்க்அப் லாங்குவேஜ், அதாவது ஒரு ஸ்ட்ரக்சரான வெப்பேஜ், ஐ மீன் டிசைன் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரக்சராக கொடுக்குற வெப்பேஜ். ஸோ அதெல்லாம் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, ப்ரோக்ராம் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ இப்போ எஸ்விஜி அப்படின்னு என்னென்னா அது வந்து ஒரு ஸ்கேலார் வெக்டார் கிராஃபிக். இது வந்து ஒரு ஸ்கேலார் வெக்டார் கிராஃபிக் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் SVG stands for. So இது என்னன்னா SVG elements used to draw a vector graphic. இது வந்து எப்படின்னா ஒரு வெக்டார் கிராஃபிக்கை வரைகிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதோட மோரோவர் என்னன்னா, ஓகே ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிராஃபிக்ஸ் வரைகிறதுக்கு இப்போது கிராஃபிக்ஸ் வரைய போகிறோம், ஸ்கேலாரில் வரைகிறோம் அப்படின்னா அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா சைஸ் வேரியேஷனுக்கு. இப்போனா ஃபோனுக்கு ஏற்ற மாரி சைஸ் கொடுக்கும், லேப்டாப்புக்கு ஏற்ற மாரி ஸ்க்ரீன் சைஸை சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். ஸோ ஸ்க்ரீன் சைஸை சேஞ்ச் பண்ணி கொடுக்கும், அதுதான் வந்து ஸ்கேலார் வெக்டார் கிராஃபிக். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுவும் வந்து என்னென்னா 2D டயக்ராம் தான் க்ரியேட் பண்ணும், லைக் சாட்ஸ், ஐகான்ஸ், அந்தமாரி 2D அனிமேஷன் உள்ள வீடியோஸ், ஐகான்ஸ், சாட்ஸ் அந்தமாரி உள்ளதான் எடிட் பண்ணும். இதுக்கு வந்து அதிக குவாலிட்டி தேவை கிடையாது. அதாவது எப்படின்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து ஏதாவது எப்படி சொல்கிறது, இப்போது நம்ம சைஸ் வேரியேஷன் ஆகும்போது இப்போது பிக்சர் உடையும்ல. ஸோ இப்போ சில மூவிஸ் வந்து ஃபோனில் பிக்சர் குவாலிட்டி நல்லாயிருக்கும், இப்போ லேப்பில் பெரிய ஸ்க்ரீனில் போடும்போது பிக்சர் கொஞ்சம் உடையும். ஸோ அந்தமாரிலாம் இல்லாமல் அதோட குவாலிட்டி வந்து எப்பயுமே சேமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா ஜூம்டு ஆர் ரீசைஸ்ட். அது வந்து என்னென்னா ஜூம்டாக இல்லாமல் அதோட சைஸு எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக வச்சுக்குது. ஸோ அதுதான் இது. அதாவது தேவைப்பட்ட இடத்துல ஜூம் பண்ணிக்கிறதும், தேவையில்லாத இடத்துல சைஸை மாற்றிக்கிறது. ஸோ அதுக்கேற்ற மாரி இது ஒர்க் பண்ணும். ஸோ இப்போது இது வந்து எப்படி HTML ஒர்க் பண்ண போகுது அப்படின்னா, இது வந்து என்னென்னா ஆல் ட்ராயிங் டேக்ஸ். சிவிஜி வந்து ஒரு கண்டெய்னர், எல்லா ட்ராயிங் டேக்ஸுக்கும் HTML அது வந்து ஒரு கண்டெய்னர் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் என்னென்னா இட் ஆஸ் வித் அண்ட் ஹைட். ஆக்சுவலாக இதுவும் லைட்டாக வந்து கேன்வாஸ் HTML மாதிரி தான். ஸோ இதுக்கும் வந்து ஹைட்டு, வித்து ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது சைஸ் இதாகிறதுக்காக. ஸோ யூஸிங் HTML tags the graphics can be made. HTML வச்சு தான் இந்த கிராஃபிக்ஸ் வந்து நம்மளால் பண்ண முடியும், அதை தான் சொல்கிறாங்க. ஸோ SVG கேன் பி யூஸ்ட் அஸ் இமேஜ். SVGயை வந்து நம்ம இமேஜாகவும் HTML யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இதுக்கான எக்ஸாம்பிளை பார்த்துருவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸோ இதில் வந்து லைக் கேன்வா, இதில் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வராது. ஸோ இப்போ இது எக்ஸாம்பிள் என்ன பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா SVG டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா, நான் வந்து ஒரு SVG டேக் க்ரியேட் பண்ணிட்டேன். அதில் வந்து நான் வந்து வித் இஸ் ஈக்குவல் டு ஒரு 500 கொடுத்துக்கிறேன். அண்ட் ஹைட் இஸ் ஈக்குவல் டு அது வந்து ஒரு 500 கொடுத்துக்கிறேன். ஸோ வித்தும் ஹைட்டும் கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த SVGக்குள்ளே 2 விஷயம் நம்ம பண்ணலாம். ரெக்டாங்கிள் பண்ணலாம், சர்க்கிள் பண்ணலாம். ஸோ லைன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, லைன் ட்ரா பண்ணலாம், ரெக்டாங்கிள், சர்க்கிள் ட்ரா பண்ணலாம். ஸோ இப்போ அது எல்லாத்தையும் தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சர்க்கிள் ஸ்டார்ட் பண்ணுறேன். சர்க்கிளுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா சர்க்கிளுக்கு இது வந்து எப்படி நம்ம கொடுக்கணுன்னா லைக் இப்போ
எஸ்விஜி அப்படின்னா இப்போ சர்க்கிளோட சென்டர்லேருந்து ஆரம்பிக்கும். நம்ம ரேடியஸ் பாயிண்ட் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. ஸோ அதுலேருந்து ஆரம்பிக்கும். மேத்தமெட்டிக்ஸ் படி பார்த்தா அது ரேடியஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுலேருந்து ஆரம்பித்து அதில் வந்து ஃபர்ஸ்ட் நான் என்னென்னா சிம்பிளாக 20 கொடுத்துக்கிறேன் எக்ஸுக்கு. ஸோ சிஒய் வந்து ஈக்குவல் டு ஒரு 30 கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்னென்னா ரேடியஸ் கொடுக்கணும், எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு சொன்னால் நான் அது ரேடியஸ் வச்சு தான் வந்து எஸ்விஜி வந்து ஒர்க் ஆகும். ஸோ நான் ரேடியஸ் வந்து ஒரு 80 கொடுத்துக்கிறேன். ஸோ ரேடியஸ் நான் 80 அப்படின்னு கொடுத்துக்கிட்டேன். ஸோ இதை நான் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டேன். இதை சும்மா நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்துக்கிறேன். ஸோ இதை இங்கே வந்து இந்த இடத்துல நமக்கு ஓப்பன் ஆகிருக்கு. பட் இதில் வந்து நம்ம ரேடியஸ் வந்து 80% கொடுத்ததுனால பாதி இமேஜ் தான் வந்திருக்கு, நமக்கு ஃபுல் இமேஜ் கிடைக்கிறது. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா இதை 100 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ லைக் தட் நான் ஒய்யுமே வந்து ஒரு 100 கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ போய் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓகே, ஃபுல் சர்க்கிள் வந்துச்சு. ஸோ சென்டர் வச்சு தான் இந்த ஃபுல் சர்க்கிள் ஃபார்ம் ஆகுது ரேடியஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இதில் பிளாக் கலர் டிஃபால்ட்டாக அது வந்து பிளாக் கலர் எடுத்துக்கிச்சு. இப்போ நான் கலர் கொடுக்குறேன். ஃபில் இஸ் ஈக்குவல் டு நான் என்னன்னா நேவி ப்ளூ கொடுக்குறேன். சரி, அந்த கலர் கிடையாது HTML-ல. ப்ளூ, நார்மல் ப்ளூவே கொடுத்துக்கலாம். ஸோ ஓகே, ப்ளூ கலர் வந்துருச்சா? ஸோ இதுக்கு நம்ம பார்டர் ஆட் பண்ணலாம். பார்டர்னால் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டோக் ஓகே, ஸ்ட்ரோக்கு தான் வந்து என்னென்னா பார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஈக்குவல் டு ப்ளூக்கு எல்லோ கலர் பார்டர் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ நான் எல்லோ யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லோ கொடுத்துருக்கேன். ஓகே, வந்திருக்கு. பட் ஆனால் கண்ணுக்கே தெரியாமல் ரொம்ப மைன்யூட்டாக வந்திருக்கு. ஸோ அதனால் நான் பார்டருக்கு சைஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ ஸ்ட்ரோக்கு width is equal to நான் வந்து ஒரு 10% கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ வந்துருச்சு. ஸோ ஸ்ட்ரோக் வந்து பார்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு 10%. இது வந்து சர்க்கிளுக்கான எஸ்விஜி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் ரெக்டாங்கிள் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து இதேமாரி தான் அதுலேயும் வந்து எக்ஸு ஒய் ப்ளஸ் நம்ம வந்து வித் ஆட் பண்ணலாம், ஹைட், ஸோ கலர் எல்லாமே ஆட் பண்ணலாம். ஸோ வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நான் வந்து 120 கொடுத்துக்கிறேன். ஒய் இஸ் ஈக்குவல் டு 130 கொடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து இதுக்கு நம்ம வித்தும் ஹைட்டுமே செட் பண்ணலாம். ஸோ பட் நான் வித் ஹைட் யூஸ் பண்ணாமல் இப்போதைக்கு கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கலரில் வந்து நான் இப்போ என்ன கொடுக்க போகிறேன்னா என்ன கொடுக்கலாம், ஆரஞ்சு கலர் கொடுக்கலாம். ஸோ ஆரஞ்சு, அதுக்கு வந்து நான் ஸ்ட்ரோக் ஆட் பண்ணிக்கிறேன். ஆரஞ்சுக்கு நான் பிளாக் கலரே கொடுப்பேன். ஸோ பிளாக் கலரே நான் கொடுத்துருக்கேன். அதோட வித்து வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ
ஸோ நார்மல் அதுக்கான வித்து நார்மலாக அதோட வித்து வந்து என்னென்னா 100 வச்சுருக்கேன். ஸோ ஹைட் வந்து அதை வந்து ஒரு 80 வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ போயிட்டு செக் பண்ணுவேன். ஸோ ஓகே, ஸ்கொயர் வந்துருச்சா? ஸோ நம்ம ரேடியஸ் நிறையா கொடுத்ததுனால, சாரி ரேடியஸில் ஸ்ட்ரோக்கோட வித்தை நிறையா கொடுத்ததுனால நமக்கு இப்படி ஷோ ஆகுது. லைக் ஃப்ரேம் சைஸ் வந்து நமக்கு வருது. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன வந்து ட்ரா பண்ணலாம் அப்படின்னா லயன். ஸோ லயன் அப்படின்னு கொடுத்துட்டு, இந்த லைனை பொறுத்த வரைக்கும் 2 இது இருக்குது, 2x 2y இருக்குது. லைக் கிராஃப் அந்தமாரி கூட சொல்லலாம். 2 x இருக்கிறதுனால ஸோ ஃபர்ஸ்ட் x1 அப்படின்னு கொடுக்கணும். x1 இஸ் ஈக்குவல் டு 150 கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ y1 கொடுக்கணும். y1 இஸ் ஈக்குவல் டு ஒரு 170 கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அகெயின் வந்து x2 is equal to 200, y2 is equal to 250. ஸோ இதுக்கு வந்து நம்ம கலர் ஃபில் வந்து பிளாக் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம ஃபில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்னென்னா பார்டர் தான், பார்டர் தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இது லைன் தானே. ஸோ அதனால் ஸ்ட்ரோக் இஸ் ஈக்குவல் டு பிளாக். ஸோ நான் பிளாக்கே கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கும் நம்ம வித்தோட ஸ்ட்ரோக்கோட வித்து கொடுக்கலாம். ஸோ நான் ஸ்ட்ரோக் வித் வந்து ஒரு 5 கொடுத்துக்கிறேன். ஸோ 5 கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, இதோ இங்கே இந்த லைன் வந்துருக்கு பார்த்தீங்களா? ஸோ இப்போ நான் அதை வந்து இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு நியராக கொடுத்துருக்கேனா, அதனால் உங்களுக்கு வந்து எல்லாமே கிட்டக்க தெரியுது. ஸோ இப்போ நான் இதை வந்து ஒரு 300 கொடுக்குறேன். ப்ளஸ் இது வந்து 250 கொடுக்குறேன். And this one I'll give us 400. And this I'll change into 450. ஸோ இப்போ போயிட்டு ஓகே பார்த்தீங்கன்னா அதோட லைன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதேமாரி அங்கேயும் நீங்கள் வந்து அந்த எக்ஸ் அண்ட் ஒய்யோட சைஸை அந்த சைஸஸ் பர்சன்டேஜ் சேஞ்ச் பண்ணும்போது இதுவுமே அந்த சர்க்கிளை விட்டு கொஞ்சம் ரைட் சைட் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு லைன் ஆட் பண்ணலாம். ஸோ நீங்கள் கொடுக்குற அந்த எக்ஸ் அண்ட் ஒய்க்கு ஏற்ற மாரி அந்த லைனும் வரும். ஸோ இதுதான் வந்து எஸ்விஜி, அதாவது எஸ்விஜி பேசிக்கான எஸ்விஜி வந்து இதுதான். ஸோ அவ்வளோதான் இந்த எபிசோட். ஸோ டாட்டா ஃப்ரம் நோவா டெக் மேக். பை கைஸ்.